வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புறாவும் எறும்போட கதையும் பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு எறும்பு இருந்துச்சாம். அது ஒரு நாள் சாப்பாடு தேடி மரத்தின் கிளைகளுக்கு மேல் ஏறி போச்சான் பாரு. அது சறுக்குன்னு சறுக்கி தண்ணியில் விழுந்துடுச்சான். தண்ணியில் விழுந்ததும் என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என கத்திச்சான் அந்த எறும்பு. அப்போது அந்த கிளையில் புறா உக்காந்துட்டு இருந்துச்சான். அந்த எறும்பு தத்தளிக்கிறத பார்த்துட்டு புறா என்ன பண்ணிச்சான், ஒரு இலையை கிள்ளி போட்டுச்சான். இலையை கிள்ளி போட்டதும் அந்த எறும்பு அந்த இலையில் உக்காந்துன்னு நதிக்கரையில் வந்துடுச்சான். வந்தடைஞ்சதும் புறாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக மரக்கிளையில் ஏறி நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். அது புறா சொல்லிச்சான், தயவு செஞ்சு எனக்கு நன்றிலாம் நீங்கள் சொல்லாத அப்படின்னு. நான் என் கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு புறா சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு நான் உன்னிடம் நன்றி கடன் பெற்றவனாக இருக்கேன். வருங்காலத்தில் உனக்கு ஏதாவது உதவினா என்னை தேவைப்பட்டால் என்னை மறந்துடாத அப்படின்னு எறும்பு சொல்லிச்சான். நிச்சயமாக நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த புறா சொல்லிச்சான். ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் எறும்பு சாப்பாட்டோட வீடு திரும்பிச்சான். அப்போது முன்பக்கம் ரெண்டு பெரிய கால்கள் தெரிஞ்சிச்சான். அது யாருன்னு பார்த்தா அது ஒரு வேடனுடைய காலாம். அந்த வேடன் எதையோ குறி வைக்கிறத அந்த எறும்பு அம்பு வழியாக பார்த்துச்சான். அது பார்க்கும்போது தான் நண்பன் புறா இருப்பதை பார்த்துச்சான். அது சற்றுன்னு என்ன பண்ணிச்சான், எதையை பற்றியும் யோசிக்காமல் அந்த எறும்பு அந்த வேடனுடைய காலை நறுக்குன்னு கடிச்சிடுச்சான். நறுக்குன்னு கடிச்சதும் அந்த வேடன் என்ன பண்ணாராம், குறி தவறி மரத்தில் சறுக்குன்னு அந்த அம்பு போய் பாஞ்சிடுச்சான். அந்த சத்தம் கேட்டு புறா பார்த்து, நண்பனே, உன்னை காப்பாற்றுவது எனது கடமை நண்பா என எறும்பு சொல்லிச்சான். அதுக்கு புறா சொல்லிச்சான், நான் முதல்ல உன்னை நினைத்தேன், நீ என்னை எப்படி காப்பாற்றுவ என்று. ஏனென்றால் நீ ஒரு சிறிய உருவமாச்சு. நீ என்னை எப்படி காப்பாற்றுவேன்னு நான் தவறாக நினச்சிட்டேன். மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், பரவாயில்ல நண்பா அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் காட்டில் நல்ல நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். நீதி: சமயத்தில் உதவும் நண்பன் தான் நிஜமான நண்பன். பாய் குட்டீஸ்.